என்னிடத்தில் கேள்விப்பட்ட படியே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். அதனால் நீங்கள் வேறு எந்த ஊருக்கும் போயிடாதீங்க, காத்திருங்கன்றார். பரிசுத்தாவினை எங்கும் வியாபித்திருக்க முடியுமே, அவர் எங்கேயாவது எப்போ வேணாலும் இறங்கலாம் போகலாமே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் போய் இங்கே செட்டிலாகி காத்துருங்கன்றார். வெயிட் அப்பான் தி லார்ட், தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவங்க ராஜ்யம்னு நினைக்கிறத பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறத அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போனாலும் அவர் போகிறேன்றார். போனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஒரு ராஜ்யம் உண்டாகும். அந்த ராஜ்யத்தில் நம்மளாம் ராஜாவாக இருப்போம். அந்த கெட்ட புத்தியோடு தான் இருக்கிறாங்க, அந்த குறுகின புத்தியில் அரசியல் புத்தியோடு தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பதவி வேணும், பதவி இல்லைன்னா செத்தே போயிடுவேன், பதவி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும்ன்ற மாதிரி அந்த சீசர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் 12 பேரும் இருந்திருக்காங்க. பெரிய ஆட்கள் தான், வரம்பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த 12 பேருக்கும் ஒரு வெளி இருந்துச்சு. நான் தலைவனாக இருக்கணும், ஏதாவது ஒரு பதவி இருக்கணும். ஒன்று வலது பரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பரிசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இடது பரிசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு போஸ்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான். ஆனால் அவங்களுக்கு புரியலன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் 8ஆம் வசனத்தில் சொல்லார், நீங்கள் இன்னும் தெளிவில்லாமல் தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல, பரிசுத்தாவி வரும்பொழுது வாசிங்க, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் நான் விரும்புகிற தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும் சாட்சியாக எப்போ மாறுவீங்க அப்படின்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது. எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது. இப்போது பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள இந்த நான் சொல்கிற வசனங்களை மாத்திரம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரலி. எல்லாம் சொல்லுங்கள், அவரை தந்திரலி. எல்லாரும் சொல்லுங்கள், அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம பரிசுத்தாவே வாரும்னு சொல்கிறோமே, நம்ம ஆராதிக்கிற அந்த ஒன்றான மெய் தேவன் அனுப்பினவர் பரிசுத்தாவே. கரங்களுக்கு தலையிலையா சொல்லுவோம், பரிசுத்தாவே உண்டாக்கப்பட்டாராம், வேதம் அப்படி சொல்லவில்லை. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ஆனால் அனுப்பப்பட்டவர் என்று தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. பிதா அனுப்பி வைக்கிறார். பிதா எப்படி குமாரனை அனுப்பினாரோ அதே போல தான் பரிசுத்தாவி அனுப்புகிறார். பாருங்கள், ரொம்ப தெளிவாக அந்த 3 நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறது ஒரே கடவுள் தான், அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஆனால் அவர் மனிதர்களுக்கு சமமாய் நின்று பேசும்படியாய், மனிதர்கள் தொட்டு உணர முடியாது, டேஞ்சபிள் வே அப்படின்னு சொல்கிற மாதிரி தொட்டு உணரக்கூடிய, ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு தம்மைத்தாமே வெறுத்து மனுஷ சாயலானார் என்று வசனம் சொல்லுகிறது. தமது குமாரனை அவர் அனுப்பினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிதா குமாரன் நமக்கு தெரியும். பிதா சொல்வார், குமாரன் சொல்வார், அவர் என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தான் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைன்னு சொல்கிறாரு. அப்போது குமாரனும் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் சொல்கிறார். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேணும், பரிசுத்தாவி ஒரு சக்தி மாதிரி நினைக்கிறவங்க என்னை நிரப்புங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்னை நிரப்புங்க. ஆனால் நம்ம யாரிடத்துல ஜெபிக்கிறோம்? பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? நீங்கள் தான் குமாரனை அனுப்பினீங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக என் பாவங்களில் நான் அழிந்து போகாதபடி, நான் மீறுதலிலே அழிக்கப்பட்டு போகாதபடி, நான் காக்கப்படும்படி, ரட்சிக்கப்படும்படி, மீட்கப்படும்படி என்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தீங்க, நீங்கள் அனுப்புனீங்க ஆண்டவரே. அதே போல் இப்போ பரிசுத்தாவி அனுப்புகிறார். சிலர் இப்போது இந்த இடத்துல இடல் அடைவாங்க. ஏன்னா ஒரு உபதேசம், தவறான உபதேசமே இருக்குது. பிதா என்பவர் ஒரு பெரிய 100% வச்சுக்கிடுவோம், குமாரன் 90% வச்சுக்கிடுவோம், பரிசுத்தன் அதுக்கு கீழே வச்சுக்கிடுவோம் 80 அப்படின்னு நினைக்கிறவங்க ரவுண்டாக போட்டு படம் வரைஞ்சி 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தவறான உபதேசம். ஆனால் நாம் அப்படி நம்புகிறதில்லை. பிதா சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிலே பிதாவை காண்பீர்கள், பிதாவில் என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. கரங்களுக்கு தலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே நம்ம அதை பிரித்து பார்க்க முடியாது. அப்போது பரிசுத்த ஆவியானவர்னா ஏன் சில சக்தியாக மாற்றிட்டாங்க? அவர் சக்தியானவர், வெறும் சக்தி மாதிரி, மந்திர சக்தி மாதிரி, அவரை நான் மந்திரப்பட்டியில் அடைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால தான் துணிகரமான பாவத்தையும் செய்கிறாங்க, வரங்களை கொண்டு ஊழியம் செய்கிறாங்க, பாவமும் அடுத்த ட்ராக்கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா அது ஒரு சக்தி எனக்குள்ளே வந்துருச்சு, இது போகாது. மந்திரவாதிகளுக்கு சக்தி வர மாதிரி பரிசுத்தாவின் எனக்கு சக்தியாக வந்துட்டார், இனி எனக்கு ஹீலிங் நடக்கும், நான் போகிற இடத்துலாம் பிசாசுகளை துரத்துவேன், என் மூலமாக அது நடக்கனாலும் ஜனங்கள் என்ன
கனம் பண்ணுவாங்க, நேசிப்பாங்க, காணிக்கைகள் கொடுப்பாங்க. அப்படி துணிகரமான மக்கள் இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் அல்ல. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. பரிசுத்தாவி விசனப்படுத்தினார்கள். மாறி 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த எல்லாம் சொல்லுங்க. பிதாவை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு சக்தி மாதிரி ஒரு காற்றை அனுப்பிச்சி விட்ருவார், ஒரு சத்தம் கொடுக்குற ஒன்று அனுப்புவார், அப்படிலாம் சொல்லலைங்க. தமது பரிசுத்த எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஒரே தேவன் அவர்தான் தமது குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பினது போல அவர் தமது ஆவியை அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். தமது ஏன் இதை நான் நினைக்க சொல்லுகிறேன், நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நமக்கு இப்போ நம்ம பார்த்து உணர்கிறது போல உணராத காலங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வானங்களிலிருந்து மோசையோடு இடிமுழக்கத்தோடு பேசினார் சீனாய் மலையில். அப்பொழுது அவங்க பதைந்து போய் கதறினாங்க, மோசே நீங்கள் பேசுங்க, தேவன் எங்களோடு பேசக்கூடாது, ஏனென்றால் அவருடைய வல்லமை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, எங்களால் நாங்கள் செத்துருவோன்னு பயப்படுறாங்க. அதே தேவன்தான், அதே தேவன்தான் மனிதர்கள் பயப்படாமல் இருக்கும்படி, தொட்டு உணரும்படி தமது குமாரனை அனுப்பினார். அதே தேவன்தான், வேறு ஆவி அல்ல, வேறு ஒரு தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சக்தியை ஒரு 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 ஆவியை அனுப்பலை, தமது ஆவியை அனுப்பினார். கரங்களுக்கு தலையில் சொல்லுவோம். அப்போ எவ்வளோ பயபக்தி நமக்கு உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவர் என்னமோ பிதாவை பற்றி பயமாக இருக்குதான், ஷூலாம் போட்டு எதுவும் நடக்க மாட்டாங்களாம், ரொம்ப எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை ரொம்ப பைக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஹீலிங் நடக்கும், எல்லாம் நடக்கும், தன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் நடக்கும். ஏன்? பரிசுத்த ஆவி ஒரு சக்தியாக அவங்க பார்க்குறாங்க, தாங்க பிழைப்புக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ கேவலமாயிடுச்சு பாருங்கள். பிதாவின் ஆவி. ஒரு நாள் ஜனங்கள் நீங்கள் பேசக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் பேசினா செத்து போயிடுவோன்னு சொன்னாங்க பாருங்கள். சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அந்த தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. கரங்களுக்கு அல்லையா சொல்லுங்கள். வேறு ஒரு ஆவி அல்ல, எல்லாம் சொல்லுங்கள். வேறு ஒரு ஆவி அல்ல, வேறு ஒரு தேற்றவாளன்னு சொல்லுகிறத நீங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவன் தமது ஆவியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நான் எனது மகனை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், அவன் வேறு நான் வேறு. அவன் போன இடத்துல நான் இருக்க முடியாது, நான் இருக்கிற இடத்துல இப்போ அவன் இருக்க முடியாது, எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். ஆனால் பிதா குமாரனை அனுப்புவார்னு சொன்னால் அவர் பரலோகத்தில் உட்காந்துட்டு ஸ்கைப்பு ஜூம்லலாம் உட்காந்து பேச வேண்டியதில்லை, வானத்திலிருந்து பேசுவார். என்ன பேசுவார்? இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அங்கேருந்து பேசுவார். அங்கேருந்து பேசினால அவருக்கு இவருக்கு இடைவெளி இல்லை, இடைவெளி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ பிதாவுக்கும் எனக்கும் என்ன இல்லை, ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லைன்றார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் பங்கும் இல்லை பாகம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் நான் தனித்திறேன்னு சொல்கிறார், எப்பவும் பிதாவோடு இருக்கிறார். அதில் தான் பிலிப்பு கேட்குறாரு, எப்படியா கடவுளை மட்டும் காமிச்சிடறேன். அட பிலிப்பு, 3 வருஷம் உன்னோடு இருந்து போதித்தேன், அதை நடந்து காமித்தேன், வாழ்ந்து காண்பித்தேன், அற்புத அடையாளங்களால் நீ வல்லமையை நிரூபித்தேன், அதே சுபாவங்களை தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை சுபாவங்களும் எனக்குள்ளே இருக்குது, நீங்கள் கண்ணார பார்த்தீங்க, இவ்வளவு பார்த்த பிறகும் கடவுளை காட்டுன்றியே, என்னை கண்டவன் கடவுளை கண்டான். கரங்களை வைத்து அல்லையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவின்னு ஒன்று அவர் வேறு யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாட்ட ஒரு சின்ன சக்தி அப்படின்னு நினைக்கிறதுனால பெந்தேகோஸ்தே உலகம் இன்றைக்கி ரொம்ப தவறாக பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப கிள்ளுக்கரியாக மாற்றிட்டாங்க. ரொம்ப சாதாரணமானது. அவர் தனியாக என் கூட இருப்பார், எனக்கு ஹெல்ப்பர், அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவர். அவர் எனக்கு நான் போகும் பொழுது நான் ஊழியத்தில் என்னை பயன்படுத்தணும், அவர் வேலை முடிஞ்சு போயிடுவார், நான் காணிக்க வேண்டி என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற துணிகரமான காரியம் வந்துருச்சு. தமது ஆவியை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு ஆவி அல்ல, தேவனைத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசித்தா இன்னும் தெளிவாக புரியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:26. ஹல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தினாலே, எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே பிதா எல்லாம் சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள்,
யார் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி? பிதா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன். பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. அது ஒரு சக்தி அல்ல, அவருடைய ஆவி. ஸோ இங்கேயும் தெளிவு புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது, பிதா அனுப்ப போகிற ஆவி. அதனால தான் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்துருங்க. பரிசுத்த ஆவியை நீங்கள் நினச்ச உடனே அப்படி பைக்குள்ளே வாங்கி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவி ஆண்டவரை நீங்கள் வாங்க, நான் என் கூட வாங்க போங்க அப்படின்னு வேலைக்காரன மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அவர் அனுப்ப வேண்டும். பிதா உங்களுக்கு அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் அனுப்பி தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பிதாவை அறிந்து கொள்ளாமலே, தேவனோடு உறவு இல்லாமலே பரிசுத்த ஆவியை பெற முடியாது. அது ஒரு மந்திர சக்தி போல் பெற முடியாது. அப்படி ஒரு மந்திரவாதி விரும்பினான். அந்த மந்திரவாதி அவன் சொல்கிறான், நீங்கள் மாதிரியே உங்களை மாதிரியே நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்க பரிசுத்த ஆவி பெறணும், அந்த சக்தியை எனக்கும் கொடுங்க, உங்களுக்கு லஞ்சமாக காசு கொடுக்குறேன்றான் அந்த மந்திரவாதி. அப்போது பேதுரு சொல்லுவார், சபிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லுவார். இல்லை, சபிச்சிருவார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சாப வார்த்தை அதுதான். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இது தனியாக பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்படாமல், தேவனோடு உறவே இல்லாமல், தேவனோடு நடக்காமல் எனக்கு ஒரு சக்தி மாதிரி பரிசுத்த ஆவி பெறணுன்றது இன்றைக்கி பெந்தைக்கோஸ்தே அனுபவங்களை பெற்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெந்தைக்கோஸ்தே சபைகளின் வீழ்ச்சிக்கு காரணமாயிடுச்சு. எல்லா சபைகளை விட அதிகமான துணிகரமான பாவங்கள் எங்கே இருக்குன்னா பெந்தைக்கோஸ்தே சபைகளில் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்கிறதை நினைவுபடுத்துகிறேன். திருமண சம்பந்தமான பாவங்கள் உலகத்திலே அதிகமாய் இந்தியாவில் இருக்கிறது. நம்ம ரொம்ப புனிதமாய் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இங்கே தான் டைவர்ஸ் அதிகம்னு புள்ளிவரம் சொல்லுகிறது. அதுவும் தமிழ்நாட்டிலே அதிகம், அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதிகம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெந்தைக்கோஸ்தே மக்கள் மத்தியில் தான் அதிகம். ஏனென்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஈஸி. சில சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் பெருவிழாவில் இன்றைக்கி ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அதுக்கு தனி ட்ரெஸ்ஸு போட்டு வருவாங்க, அதுக்கு தனி ட்ரெஸ்ஸு உபவாசம் இருந்துட்டு வருவாங்க. அவங்களும் கொண்டாடுறாங்க, அவங்க பயப்படுவாங்க. பரிசுத்த நமக்கு பைக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம பைக்குள்ளே என்ன மாப்பிள்ளை மச்சான்ற மாதிரி நினைக்கிறோம். அவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸோ அவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவி. இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தேகம், எனக்கெல்லாம் இது கிடைக்குமா? தேவனே அனுப்பணும்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? சீசரில் பார்த்து சொன்னார், நீங்கள் காத்துருங்க பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னார். நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அப்போஸ்தலர் 1:5 நம்ம திரும்பி வாசிப்போம். நீங்கள் பெறுவீர்கள்னு சொல்கிறாரா, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரா? வாசிங்க. 5ஆம் வசனம். ஆகையால் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆமென். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற போகிறீங்க, பரிசுத்த ஆவி பெற போகிறீங்க. அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜெலாம் அவங்களுக்கு கிடையாது. பரிசுத்த ஆவி வந்தால் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க, வரப்போகிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் இயேசுக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் போயிடுவேன், என்னை பார்க்க மாட்டீங்க, உலகம் என்னை பார்க்க, நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்றார். அது என்ன புரியல. அதுதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனு தான் இயேசு எங்கேயும் போல, அவர் சொன்னபடியே அவருடைய நாமத்தினாலே பிதா அனுப்பின ஆவியாக நமக்குள்ளே அவர் இருக்கிறார், ஆசைப்பாடுகிறார். கரங்களுக்கு தலையில் சொல்லுவோம். அதனால தான் பேதுரும் யோவானும் ஜெப வெளியில் போகும்பொழுது பிறவிலே சப்பானியாக இருந்தவனை பார்த்து சொல்லி, எங்களுக்கு பொண்ணும் இல்லை வெளியும் இல்லை, என்னிடத்துல நோக்கிப்பா, எனக்குள்ளே இருப்பதை தாருகிறேன். ஹல்லேலூயா. என்னிடத்துல சில்வர் இல்லை, வெள்ளி இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன இருக்குது? என்னிடத்துல யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறான். ஏசுவின் நாமத்தில் எளிமை நடனோன்னு நடந்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சீசர்கள் கொலைகளாக இருக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் கொடுக்காமல் நீங்கள் வாங்க முடியாது. அவர் வாக்கு பண்ணினார். அதனால தான் வாக்குத்தத்தமாக எதையும் பெறுகிறோம். பிதாவின் வாக்குத்தத்தம். யோவேல் சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம். பேதுரு பிரசங்கத்தில் சொல்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம்ன்றதுனால இன்னொரு உரிமை நமக்கு கிடைக்குது. தகுதி இருந்தால் தான் பெறுவோன்னு வாக்குத்தத்தம் சொல்லவே இல்லை. தகுதிப்படுத்துவதற்கு வருகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்போவுமே நமக்கு ஆண்டுவிட்ட என்ன உரிமையை கொடுக்குன்னா, நம்ம போகிறது தகுதியே இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கு, நீ என்கிட்ட வான்னு சொன்னால் வாக்குத்தத்தம், பேதுருவே நீ நடன்னு சொன்னால் வாக்குத்தத்தம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார் பாருங்க, அதான் வாக்குத்தத்தம். ஸோ அந்த வாக்குத்தத்தம் இருக்கனால தான் நம்ம தைரியமாக தேவனுடைய ஆவியை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். பவுல் சொல்வார், இந்த பலகீனமான பாண்டம், வியாதி இருக்குது, வியாதி அவருடைய சரீரத்தில் வியாதி, அது நீங்கள் ஜெபம் பண்ணுறாரு. 3 முறை ஜெபம் பண்ணி போகலை.
ஆனால் சொல்கிறார், இந்த பலகீனமான பாண்டத்தில் இந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்றதை சொல்கிறார், தேவ வல்லமை பெற்றதை சொல்லுகிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், அப்படின்னா எங்களுக்கு இது கிடைக்காதா? லூக்கா 11:13 நாம் வாசிக்கிறோம். லூக்கா 11:13. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் பாருங்கள், வாக்கு எப்படி பார்த்தீங்களா? அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கல்லை கேட்டால் பாம்பு, ஏதோ கல்லை அப்பத்தை கேட்டால் கல்லையோ, மீனை கேட்டால் பாம்பையும் கொடுக்குற பெற்றோர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கலியுகம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி மோசமான இந்த உலகத்தில் எவனாவது 1-2 பேர் அப்படியும் இருக்கலாம், அப்படிப்பட்ட தகுப்புனும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நாலேஜில் நான் அப்படி யாரோடையும் பார்த்ததில்லை. அதை உதாரணமாக சொல்லிவிட்டு, பொல்லாத மனிதர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து கொடுக்குறீங்களே, பரமபிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக அதிக நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னு ஆசை இருக்குது? அல்லேலூயா. அவர் கொடுப்பார். அந்த பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு தான் பரிசுத்தாவியை கொடுக்குறார். சரியா? ஸோ இந்த பரிசுத்தாவி ஒரு சக்தி போல், காற்று போல் உங்களுக்குள்ளே வந்து போகிற ஆவி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிறவர் அல்ல. உங்களோடு இருக்கும் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார், நடக்க வேண்டிய வழியில் நடத்த செய்வார். தேவனோடு ஏற்படும் உறவை இன்னும் அதிகாரப்படுத்துவதற்காக, இன்னும் வல்லமைப்படுத்துவதற்காக, ஊழியத்தை சிறப்படுத்துவதற்காக பரிசுத்தாவியானவரை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிதாவின் வாக்கு தத்துவம். இதை பெறணுன்னா வேகமாக நான் சொல்லுகிறேன், இதை விவரித்து சொல்ல முடியாது. அடுத்த ஆராதனையில் நான் சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். அதை நீங்கள் கேட்கலாம், செகண்ட் சர்வீஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அந்த வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். பரிசுத்தாவினர் யார் அவர் அறியணும். ஏன்னா பரிசுத்தாவை பெற்றுனா அவர் உண்டென்றும் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு எபேசு விசுவாசிகள் முதலாக சொல்கிறாங்க. அது மாதிரி அப்போது அவர் அறியணும். ஸோ யோவான் 14:17 சொன்னபடி அவர் சொல்லி கொடுக்கணும், தெரியணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அப்படின்னு தெரியணும். நாலேஜ் வேணும். ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட்? அவர் ஒரு சக்தி அல்ல, அவர் தேவன். தேவனுடைய ஆவியத்தை நம்ம பரிசுத்தாவின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இப்போ நம்ம வாசித்த வசனத்தின்படி லூக்கா 11:13 படி ஜெபிக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் ரட்சிப்புக்கு ஜெபிக்க முடியுமா? எனக்கு உறுதி இல்லை, வசனம் இல்லை. ஜெபித்து தான் ரட்சிக்கப்பட முடியும்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. விசுவாசித்து ரட்சிப்பை பெற முடியும். ஆனால் பரிசுத்தாவி பெறுவதற்கு ஜெபிக்க வேண்டும். அதனால தான் சீசர்கள் 10 நாட்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. சிலர் ஜெபிக்கிறது காத்திருக்கிறது வேண்டுமானா நீங்கள் அந்த லிட்டரெலாம் எடுக்க வேண்டாம். இனிலாம் 10 நாள் காத்திருக்கவில்லை, இப்போவுமே ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை பாருங்கள், பொல்லாத மக்கள் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறத கொடுக்கும்போது நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் பரிசுத்தாவி கொடுக்க மாட்டேன். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு காற்று மாதிரி ஒரு ஆராதனையில் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பும் போது என்ன அப்படி தொட்டுட்டு போயிடும்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரே எனக்குள்ளே வாரம் ஆண்டவரேன், என்னை நிரப்பும் ஆண்டவரேன், என்னை உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரேன் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நிரூபிப்பார். மீண்டும் சொல்லுகிறேன், ரட்சிப்புக்கு விசுவாசித்தோம், அதே போல் பரிசுத்தாவியானவர் பெறுவதற்கும் விசுவாசம்தான் அடிப்படை தகுதி. அப்போஸ்தலர் 1:5 கொடுத்த வாக்குத்தத்தத்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கடைசி நாட்கள் யோவேல் சொல்வார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே யார் ஊற்றப்பட போகிறார்? ஆவியான ஊற்றப்பட போகிறார். கடைசி நாட்களில் நம்ம எந்த நாளில் இருக்கிறோம்? கடைசி நாட்களில். பரிசுத்தாவின் பெறுகிறதுனால என்ன மூப்பர்கள் என்ன செய்வாங்க, வாலிபர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இதை விசுவாசிக்கணும். இது கடைசி நாட்கள் என்பது விசுவாசிக்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் என்மேல் வருவார், என்னோடு தங்கி இருப்பார் என்ற இடத்துக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 4வதாக வாஞ்சை வேணும். யோவான் சுவிசேஷம் 7:37-38 வசனங்களை நீங்கள் வாசிக்கோங்க. ஒரு ஆசை இருக்கணுங்க. ஆசை இல்லாமல் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் பெற்றால் வரங்கள் அப்போ தான் செயல்பட முடியும். இந்த அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தான் பரிசுத்தமாக வாழ முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் பாவத்தில் விழுந்து ஜெயிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக இருக்கிறேன், திங்கக்கிழமை விழுந்து போயிடுறேன் பாஸ்டர். திங்கக்கிழமை கூட இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் வரல பாருங்கள், அப்போயே எனக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருதுன்னு சிலர் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்களாம் பரிசுத்தாவே பெற்று பாருங்கள், பலன் அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். உள்ளான மனுஷனில் பலன் அடைவதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி அவர் வரும்பொழுது தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். நம்மை சுத்திகரித்து கொண்டால்
அற்புதம்னு சொல்லி போன வாரத்தில் தியானித்தது நம்மை நாமே சுத்திகரிக்கும் மத சுத்திகரிப்பு அல்ல, பரிசுத்தாவின் உள்ளும் புறமாய் நமக்குள்ளே இறங்கி இருந்து உள்ளான மனுஷனை பலப்படுத்தி வலது இடதுபுறம் சாய்மொழிதெல்லாம் பேசி பேசி சரி செய்து கொண்டு போகும் ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அதை நமக்கு தர விரும்புகிறார். ஆனால் நமக்கு வாஞ்ச வேணுமே, எனக்கு இந்த வாஞ்ச வேணுமே, பயம் வெக்கம் இல்லாமல் ஆசைப்படணும். எனக்கு யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறீங்களோ, எப்படி வறண்ட நிலம் தண்ணீர் போட்ட உடனே அப்படியே சக் பண்ணி உறிஞ்சிக்கிடுதோ, அதை போல தான் ஹல்லேலூயா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஆசையே இல்லைன்னா துணிக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் வருவேன். அதே தானே அவருடைய ஆவி தானே, அவர் அனுப்பின ஆவி தானே. அவர் என்ன சொல்லுவார்? அதை தான் சொல்ல போகிறாரு. அவர் நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி இறங்க மாட்டார். நீங்கள் கூப்பிடணும், விசுவாசிக்கணும், ஆசைப்படணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்த வசனம் தான் இன்னொரு முறை வாசிப்போம். நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து ஹல்லேலூயா எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதில் பரிசுத்தாவின் வரும் பொழுது, இப்போ பாருங்கள், சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுவேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசுகிறதோட வேறு எந்த தொடர்புமே இருக்காது, வேறு எந்த தொடர்புமே இருக்காது. ஏன் பரிசுத்தாவினர் நமக்கு தூரமாக தெரிகிறாரு சிலருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. அதுவும் நல்ல எமாக ஒர்க் பண்ணால் தான், நல்ல ரிதம்லாம் நல்ல ஃபாஸ்ட் ரிதம் போட்டால் தான் சிலருக்கு பரிசுத்தாவினரே அசைவாடுவார். அப்படி எமோஷனலாக சென்டிமெண்டலாக ட்ரெடிஷ்னலாக பெந்தேகோஸ்தே பாரம்பரியமாக நம்ம பழகிட்டோம். நல்ல எமோஷ்னலாக கத்தி அது இது பண்ண பிறகு தான் அப்போ ஆவியானவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏன் அதை உணராமல் இருக்கிறோம் அப்படின்னா, இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா புரிந்து விடு. மார்க் 16:20 வாசிங்க. மார்க் 16:20. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் பாருங்கள், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், நற்செய்தியை அறிவித்தார்கள், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னாங்க. உரையாடல் முறையிலையோ பிரசங்க முறையிலையோ பாடல் முறையிலையோ கதை வடிவிலோ ஏதோ ஒரு விதத்தில் சொன்னாங்க. பாருங்கள், இவங்க யாரெல்லாம் அப்படி போனாங்களோ அவங்க கூடவே போனாராம். கர்த்தர் அவர்கள் கூட இருந்து கிரியை நடப்பித்துனா ஒரு வேலை செய்கிற மிராக்கிள் பண்ணுறாரு. என்ன வேலை இவங்க சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர் சொல்லுகிறார். கரங்களுக்கு தலையிலையா சொல்லுவோம். அது அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க சீசர்களுக்கு ஏன் ஸ்ட்ராங் ஆனாங்க. ஃபெய்த்தில் எவ்வளோ கம்மியாக இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ண முடியாது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உபவாசம் இருக்கவே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஜெபமே பிடிக்கலை. வேதத்தை அறிவு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க சீசர்கள். எந்த காலத்தில் எது நடக்கும்னு கண்டுபிடிக்கவே தெரியாதவங்க சீசர்கள். அவ்வளோ அறிவில் குறைந்தவர்கள் தான். ஆனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவங்க வாழ்க்கை மாறிச்சு. எப்படின்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 69லேருந்து 75 வசனம் வீட்டில் குறிச்சிக்கோங்க, வாசித்து பாருங்கள். பேதுரு கோழையாக இருந்தார், அவ்வளோ மறுதளித்தவர், 3 முறை மறுதளித்தவர். அதே பேதுரு தான் தனித்து எழுந்து நின்று அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 41 வரைக்கும் கலக்கிறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதுக்கு காரணமாகிறாரு. 4ஆம் அதிகாரம் 8லேருந்து 12 வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக மாறார். கோழையாக இருந்து ஒரு வீரனாக மாற்றப்படுகிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றனால. இது எப்படி நடந்ததுன்னா, அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம நேற்று வரைக்கும் தனி ஆளாக இருந்தோம், கோழையாக இருந்தோம், உதவாதவனாக இருந்தோம். இன்றைக்கி நமக்குள்ளே பரிசுத்தாவினர் வந்துட்டார். அது வெறும் சத்தம் மாத்திரமல்ல, வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் அல்ல. நான் எந்த வீட்டுக்கெல்லாம் போகிறேனோ அங்கே என் கூட ஆண்டவர் வருகிறார். அந்த வசனத்தை அப்படி தானே சொல்லுது. கர்த்தர் அவர் கூட இருந்து அவர் அந்த கிரியை நடப்பித்தார். ஹல்லேலூயா. ஸோ unless until you practice in your day to day life, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை அறிவிப்பதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் பரிசுத்தாவினர் உங்களுக்கு ஒரு சக்தி மாதிரி தான் இருப்பார். தூரத்தில் இருக்கிற சக்தி மாதிரி தான். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே ஆவி பெற்றோன்னு சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோன்னு சொல்கிறேன். ஏன் நம்முடைய சபைகளில் ஒழுங்கீனமும் அருவருப்பான காரியங்கள் இருக்குது பாருங்கள். ஒழுங்கீனம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் இப்படி பேசுகிறதுனால அநேகர் என்னை கடிந்து கொள்வார்கள், எனக்கு தெரியும். ஆனால் ஒழுங்கீனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே இருந்தால் கலகம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒழுங்குங்கிரமாக நடக்கணும்னு இருக்குது. ஆனால் பரிசுத்தாவினர் எங்கள் சபையில் தான் அதிகம்னு சொல்கிற சபையில் தான் ஒழுங்கீனமாக இருக்குது. நானும் நிறைய கல்யாணங்கள் பல வீடுகளில் போகிறேன். நம்ம சபை மாத்திரமல்ல, பல ஊழியர்கள் கல்யாணத்துக்கு போகிறேன். பாருங்கள், நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம், பரிசுத்தம் கூட இருக்கிற நம்ம கல்யாணம் மாதிரியே இல்லை.
கல்யாணம் மாதிரியே இல்லை, திருமணம் மாதிரியே இல்லை, வேதனையாக இருக்குது. ஒரு பயபக்தி இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரே வேடிக்கை கலாட்டா, அரசியல் திருமணம் மாதிரி இருக்குது. சீர்திருத்த கல்யாணம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இருக்குங்க அவன் கல்யாணங்க. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பயத்தோடு தூரத்துலேருந்து பார்க்குற சபையில் போய் கல்யாணத்தை போய் பாருங்கள், அவ்வளோ பயபக்தியாக அப்படி எழுந்திருக்க கிடும், உட்கார கிடும், நம்ம கிண்டல் மட்டும் பண்ணுறோம். அவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை, நீ வீடை சும்மா ஜாலியாக நினைக்காத, அங்கேயே ஜோக்கடி சென்ன பாரு, சிரி பாரு அப்படின்னு சிரிக்க வச்சு கலாட்டா பண்ணி அந்த மாப்பிள்ளை பொண்ணை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக மாற்றி விட்ருவோம். நம்ம அவன் வாழ்க்கையை எப்படி போகுது பாருங்கள். நம்ம பரிசுத்தாவியானவர் ரொம்ப விளையாட்டு பொருளாகிட்டோம், ஒரு சிரிப்பு ஆவியாக மாற்றிட்டோம். நம்ம சயின்ஸில் ஒரு சிரிப்பு ஆவி இருக்கிற மாதிரி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அப்படி மாற்றிட்டோம். ஸோ ஒழுங்குங்கிறமா ஏன் அப்படின்னா, ஆதி சபையில் அவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 1-4 எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில், அவங்களுக்கு புரிஞ்ச விதத்தில், அவங்க வாயில் வந்ததை சாட்சி மூலமாக ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் இயேசு பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது வியாதி சுகமாச்சு, அவங்க சொல்லும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்பட்டது, அவங்க சொல்லும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்தது. உடனே ஆண்டவர் தாங்க கூட இருக்கிறத நினச்சாங்க. பாருங்கள், நம்ம சபையில் ஆரம்ப விசுவாசிகள் அப்படி சொல்கிறீங்க, நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம சபையில் விசுவாசிகள் கேன்சர் வியாதி சுகப்படுத்தின ஜோமன்ன சுகமாச்சுன்னு சொல்லி அது பழைய சாட்சியாக மாறி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, திருப்பி நம்ம தேவனுடைய ஆவியை விட்டு தூரமாக இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு அது ஒரு பொருட்காட்சியில் உள்ள ஒரு சக்தி மாதிரி மாறிடும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம், இயேசு கிறிஸ்துவை மற்றவங்களை அறிவித்துட்டு உங்கள் வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக, உங்கள் செய்கை மூலமாக நீங்கள் அறிவித்து கொண்டே இருந்தீங்கன்னா, நான் எனக்கு வெக்கப்படுற நாட்களில், வெளியே வார்த்தை சொல்ல முடியாத நாட்களில் என்னுடைய ட்ரெஸ் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவன் காண்பிப்பேன். என்னுடைய ஒழுக்கத்தின் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவன் கேட்பாங்க. அவங்க நீங்கள் கிறிஸ்தவனான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இதுக்கு மேலே சுவிசேஷம் சொல்ல தெரியாத ஆண்டவரே, ஆனால் என்ன அவன் பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சிட்டீங்க? இப்படி ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு சின்ன இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகமாக இருக்காது, ரொம்ப கிண்டலும் கேலியுமான அபிஷேகமாக மாறாது, ரொம்ப கேவலப்படுத்துகிற ஒரு நிலையில் இருக்காது. சீனாய் மலையில் பார்த்து நடுங்கின மக்கள் அதே அந்த தேவனுடைய ஆவியை பெறுகிறோம்ன்ற பயபக்தியும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படி ஒரு உணர்வோடு இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை கொண்டாடுவோம், பரிசுத்த ஆவியின் திருநாளை நினைத்துக்கொள்வோம். இதையும் ஒரு சடங்காச்சாரமாய் மாற்றாமல், இதையும் ஒரு புரிதல் இல்லாமல் கொண்டாடுகிற பண்டிகைகள் ஒன்றாய் மாற்றி விடாமல் அர்த்தமுள்ள நாம் ஒரு நிலைக்கு வருவோம், பண்டிகை கொண்டாடுவோம். எல்லோரும் எழுந்திருந்த ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்குள்ளே அனுப்புகிறேன், வெறும் சக்தி அல்ல, என் பைக்குள்ளே வைத்து நான் யூஸ் பண்ணுகிற பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவினவர் என்னை நடத்த வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அது தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள்.